ஸோ ஓகே கைஸ், ஸோ குட் ஆஃப்டர்நூன் ஆல். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதா மேட்டர். ஸோ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் எதுக்காக வந்து எல்லாரும் அட்டன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி நம்ம இப்போ ரீசெண்ட் டேஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நான் வந்து ப்ரப்போஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கேட்பேன். ப்ரப்போஸ் சிஸ்டம்னா என்ன? இந்துஜா, கேன் யூ ஆன்சர்? வாட் இஸ் ப்ரப்போஸ் சிஸ்டம்? நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்றது. கரெக்ட். there is a ப்ராஜெக்ட் நம்ம பண்றோம் அப்படின்னா முன்னாடி இருக்கிறதுல இருந்து நம்ம ப்ராஜெக்ட் எப்படி வந்து டிஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் ப்ரப்போஸ் சிஸ்டம். அதை வந்து சாட் ஜிபிடிலாம் கேட்குறாங்க. கேட்கும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு ஒரு ப்ராஜெக்ட், சாட் அப்ளிகேஷன் பத்தின ஒரு ப்ராஜெக்ட். அதோட ப்ரப்போஸ் சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஃபாஸ்டா மெசேஜ் கம்யூனிகேட் ஆகும், செக்யூரா இருக்கும், நான் வந்து சேட் பண்றேன் அப்படின்னா செக்யூர்டா இருக்கும், அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் சென்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ப்ரப்போஸ் சிஸ்டம், இதெல்லாம் ஃபீச்சர் ஆஃப் த ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ லிட்டரலா பார்த்தோம் அப்படின்னம்னா அதெல்லாமே எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன்ல இருக்கிறது தான், இல்லாமலாம் கிடையாது. இப்போ வாட்ஸ்அப் எடுத்துட்டா கூட இன்ஸ்டன்டா ஃபாஸ்டா தான் மெசேஜ் டெலிவர் ஆகுது. ஸோ லிட்டரலா என்னன்னா, என்கிட்ட கேட்டாங்க நீங்க ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து கொடுத்தேன். அதுவுமே நான் அதுல இருந்து எடுத்தேன்னா சாட் ஜிபிடி தான் எடுத்தேன். ஸோ எண்ட் ஆஃப் டே என்ன அப்படின்னம்னா, எப்படி நம்ம சாட் ஜிபிடியை யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் மேட்டர்ஸ். ஓகே. ஸோ நான் வந்து ஐ திங்க் மோகனுக்கு கூட தெரியும். மோகன், நான், சௌமியா 3 பேரும் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ட்ரைனிங் வந்து ஒன்று அட்டன் பண்ணோம் அஷூர் ஒர்க் ஷாப்ல ஒரு ஒரு செஷன். ஸோ தே தாட்டஸ் எப்படி நம்ம வந்து ஏஐ கூட நம்ம பேசணும் அப்படிங்கிறது தான். சில நேரம் நம்மளே டென்ஷனாக இருப்போம், ஏதாவது ஒரு விஷயம் கேட்டிருப்போம், சாட் ஜிபிடி வந்து கரெக்டாக நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காது. ஸோ எப்படி நம்ம ஏஐ கூட கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் லிட்டரலாக என்ன சொல்கிறேன் வந்தோம் அப்படின்னம்னா சாட் ஜிபிடி. ஓகே, எப்படி நம்ம சாட் ஜிபிடி கூட பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். அந்த ப்ராம்ப்ட்ஸ் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னம்னா நீங்களுமே யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களே ஏஐ யூஸ் பண்ணி போயிட்டு டேட்டா தேவையானதை ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகே, தட் இஸ் கால்டு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ இப்போ நான் ஹார்ட்லி இது வந்து ரொம்ப நேரம் எடுக்காது. இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கிறது ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் அவ்வளோ நேரம் தான் எடுத்துக்கும். ஸோ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, ஃபியூச்சரில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை எனி இன்ஃபர்மேஷன் யூ ஆஸ்க் டு சாட் ஜிபிடி, ரைட்? இந்த ஃபார்மெட்ல கேட்டு பாருங்க, டெஃபினெட்லி வில் கெட் த அவுட்புட் அப்படிங்கிறது தான் தீம். ஆல் ரைட். ஸோ மெயின்லி திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த பீப்புள் தோஸ் ஹூ ஒர்க்ஸ் இன் த ப்ராஜெக்ட் மெயினாக. ஓகே, ஸோ இதை என்ன மோட்ல வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க மற்ற டிவிஷனில் உள்ளவங்க. திஸ் இஸ் வாட் த பாட்டம் லைன். ஆல் ரைட். ஸோ சாட் ஜிபிடினா என்ன? anyone can answer? What is chat gpt according to you? நமக்கு ஏதாச்சும் ஒரு டீடைல்ஸ் இருந்தால் நம்மளோட இன்புட் கொடுத்தோம்னா அதில் எந்த டீடைல்ஸ் கேதர் பண்ணி ஆல்ரெடி உள்ள எக்ஸிஸ்டிங் டேட்டா வச்சு நமக்கு ஷேர் பண்ணுவோம். வெரி குட். நமக்கு ஏதாவது ஒரு டேட்டா வேணும் அப்படின்னம்னா முன்னாடி நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணுவோம். இப்போ கூகுள் சர்ச் வந்து கம்மியாயிருக்கு நம்மளுக்கு லிட்டரலாக சொல்லணும்னா. அதுக்கு மேலே நம்ம சாட் ஜிபிடி கேட்குறோம். சாட் ஜிபிடி இருக்கிற டேட்டா வச்சு நம்மளுக்கு ஒரு சில இன்புட் கொடுக்குது. ஓகே, ஃபேர் எனஃப் ஃபார் சாட் ஜிபிடி இன்ட்ரோடக்ஷன். எனி அதர் இன்புட்? வாட் இஸ் சாட் ஜிபிடி? adding to this point, any other input? What is chat gpt? இது வந்து ஒரு கான்வர்சேஷனல் ஏஐ. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பிளாகா படிக்கிறதுக்கும் ஒருத்தவங்க இப்போ சொல்லித்தராங்கன்னா விச் வுட் ஈஸி டு பிக் த கான்செப்ட். அண்ட் ஆல்சோ இது வந்து ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து எஃபிஷியண்ட்டாக இதை யூஸும் பண்ணிக்கிறாங்க. இதுலேயுமே வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் இருக்கு. லைக் வந்து ஈவன் நம்ம வந்துட்டு ஒரு இமேஜை புஷ் பண்ணி அதுலேருந்து கூட டேட்டா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணுறோம்னா லிமிடேஷன்ஸ் இருக்கு. பர் டேக்கு வந்து 2 இமேஜோ 3 இமேஜோ தான் வந்துட்டு அப்லோட் பண்ண முடியும். அப்லோட் பண்ணி வி கேன் கலெக்ட் சம் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் தட். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் போயிட்டோம்னா அந்த மாதிரி இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சது சாட் ஜிபிடியில். தட்ஸ் குட். யா, தட்ஸ் ட்ரூ. ஆல் ரைட். ஓகே, நமக்கு சாட் ஜிபிடினா என்னன்னு ஒரு பேசிக் ஐடியா இருக்கு. ஓகே, வாட் இஸ் சாட் ஜிபிடி? சாட் ஜிபிடினா சிம்பிள். இட்ஸ் வந்து ஒரு ஏஐ லாங்குவேஜ் மாடல் டெவலப்டு பை ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் லாங்குவேஜை வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் ஜிபிடி. ஜிபிடினா என்னன்னா, ஜிபிடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரைன்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அப்படின்னா நம்ம சாட் ஜிபிடி வந்து ஆல்ரெடி ட்ரெயின் ஆகியிருக்கக்கூடிய ஒரு மாடல். ஓகே, ஒரு ஒரு டிவைஸ் எடுத்துட்டு அதுக்கு தேவையான ட்ரைனிங்ஸ் மெக்கானிசம். லிட்டரலாக சொல்லணும்னா அந்த எந்திரன் மூவியில் பார்த்துருந்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து வாட் இஸ் லைஃப், வாட் இஸ் டிஎன்ஏ அதெல்லாம் நடத்திட்டு இருப்பாரு அந்த ரோபாட்டுக்கு. ஸோ லிட்டரலாக ஒரு மிஷினுக்கு வந்து தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி
ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து கொடுக்குது அந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு ட்ரெயின்டு மாடல். ஓகே, இட் இஸ் டிசைன்டு டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஜென்ரேட் ஹியூமன் லைக் டெக்ஸ்ட் பேஸ்டு ஆன் த இன்புட் இட் ரிசீவ்ஸ். ஓகே, சாட் ஜிபிடி கேன் பர்ஃபார்ம் வைட் ரேஞ்ச் ஆஃப் டாஸ்க். ஸோ நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் பண்ணோம், எதுக்காவது எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும், ஏதாவது கண்டென்ட் எனக்கு வேணும்னா கண்டென்ட் கொடுக்கும், ஏதாவது எனக்கு அசிஸ்ட் பண்ண அப்படின்னம்னா அது கூட பண்ணும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணும். ஸோ A to Z லிட்டரலாக நம்ம டே டு டே லைஃப்ல வந்து என்னத்துக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு பிரியாணி மேக் பண்ணணும், எனக்கு ஸ்டெப்ஸ் சொல்லணும்னா கூட அது சொல்லும். நான் என்னோட சிஸ்டம்ல வந்து ஓஎஸ் கிராஷ் ஆயிட்டு நான் இப்போ என்னென்னலாம் பண்ணலாம் இப்போ கேட்டா சொல்லும். நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், பாதியில ஸ்ட்ரக் ஆயிட்டேன், இதுக்கப்புறம் எப்படி நான் எடுத்துட்டு போகணும்னு கேட்டா சொல்லும். இல்லை நான் இப்போதான் ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போறேன், எனக்கு ஒரு ஐடியா கூட, எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை, எல்லாருக்குமே பிரச்சனைனா ஹவு டு ஸ்டார்ட் அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. ஸோ எனக்கு எப்படி இனிஷியேட் பண்ணணும், எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மட்டும் கூட அப்படின்னு கேட்டால் கொடுக்கும். அதுக்கு என்ன கேட்டிங்கனாலும் லிட்டரலாக கொடுக்குது. எண்ட் ஆஃப் டுடே நம்ம இப்போ என்ன என்ன கேட்டாலும் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க மெட்டா ஏஐன்னு ஒன்று ரவுண்டாக ஒன்று வந்திருக்கும். யாரெல்லாம் நோட்டீஸ் பண்ணீங்க மெட்டா ஏஐ? நோட்டீஸ் பண்ணாங்க. ஓகே, அதுக்கும் சாட் ஜிபிடிக்கு என்ன வித்தியாசம்? அது ஜெமினி AI சொல்லி கூகுளில் உள்ள AI. ஜெமினி, பாட் அவங்கெல்லாம் ஒரு செப்பரேட் டிவிஷன், கூகுள்லேருந்து வர்றது. மெட்டா ஏஐ வந்து ஃபேஸ்புக் அந்த மெட்டா டீம் டெவலப் பண்ண ஏஐ. நம்ம ஃபோன்ல ஆமா வாட்ஸ்அப் சேட் மாதிரி அது கூட போய் நம்ம சேட் பண்ணிக்கலாம், ஒன் ஆஃப் த சேட் மாதிரி. ஆல்மோஸ்ட் சாட் ஜிபிடி என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுதோ அதே மாதிரி ரெஸ்பாண்ட் தான் அது பண்ணுது. ஸோ வாட் எவர் நீங்க ஏஐ கூட கம்யூனிகேட் பண்ணாலும், ஜெமினி, பாடு, சாட் ஜிபிடி, வாட் யூ கால் மெட்டா ஏஐ, எது கூட நீங்க கம்யூனிகேட் பண்ணாலும் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தெரிஞ்சு அப்படின்னம்னா யூல் பி ஏபிள் டு ஈஸிலி கம்யூனிகேட் டு தம். ஓகே, ஸோ லெட்ஸ் சி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன. நான் வந்து ஒரு நல்ல வீடியோ வச்சிருந்தேன். இது என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம ஆன்லைன்ல இப்போ நம்ம பார்க்கறதுனால ஐ கேனாட் பிளே திஸ் வீடியோ, பட் இது என்ன வீடியோ அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒரு வடிவேலு ஜோக் தான். ஒரு வடிவேலு வந்து ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பாரு. அந்த ஹோட்டல் பேர் கூட டுபாக்கூர் ஹோட்டல்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு அவருக்கு வந்து ஒரு ஒரு ஃபுட்டு தேவை, அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுப்பாரு. என்ன ஃபுட் அதுன்னு தெரியுமா இருக்காது? தோசையா? ஊத்தாப்பம். ஊத்தாப்பம் அவர் கேட்கறதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுப்பாரு அந்த சர்வர்கிட்ட? நெய் போட சொல்லுவாரு. காரட் எடுத்து இட்லி பொடி எடுத்து எப்படி தூவ சொல்லுவாரு கடைசியா? மலைச்சாரல் மாதிரி மலைச்சாரல் மாதிரி தோணும். நெய் வந்து உள்ளல 2 கரண்டி, வெளில ஒரு 2 கரண்டி ஊத்துவாங்க. கரெக்டா? சோ அந்த சர்வருக்கு அவர் கொடுத்த ப்ராம்ப்ட் அது. ரெஸ்பான்ஸ் எப்படி நமக்கு வரும்? சர்வர் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் வாங்கிட்டு என்ன சொல்லிட்டு போவாரு? சிங்கிள் லைன்ல ஒரு ஊத்தாப்பம் சொல்லிட்டு. ஆமா, அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் வேலையை முடிச்சிருவாரு. சோ லிட்டரலா என்னன்னா அவர் கொடுத்திருக்காரு ப்ராம்ப்ட், அதுக்கான ரெஸ்பான்ஸ் இது. லிட்டரலா சாட் ஜிபிடி ஆல்சோ வொர்க்ஸ் இன் சிமிலர் வே. பட் சம்டைம் நம்ம வந்து ஃபீல் பண்ணிருப்போம், ஐயோ நம்ம என்னமோ கேட்கறோம் அது என்னமோ சொல்லுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிருப்போம். அதுக்கான எக்ஸாம்பிளா தான் அந்த லிங்க் வச்சிருந்தேன். லிங்க் நான் செப்பரேட்டா கூட நான் பார்க்கறேன். ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் அந்த ஜோக் தெரிஞ்சிருக்கும். ஸோ மெனி ஆஃப் தம் ரைட் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. அதுக்கெல்லாம் தான் இந்த ப்ராம்ப்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, I'll take you guys into real chat GPT. நம்ம வந்து ஒரு சாட் ஜிபிடியோட ஆக்சுவல் ஓப்பன் ஏஐயோட ஓப்பன் பண்றேன் நான் என்னோட ப்ரௌசர்ல. I'll show you with some examples. ஓகே, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சாட் ஜிபிடியோட ஸ்க்ரீன் இது. இதுல இப்ப நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா give me the steps to make வெஜ் பிரியாணி அப்படின்னு நான் கேட்குறேன். அது என்ன பண்ணும்? அதுக்கான ரெஸ்பான்ஸ் தான் எனக்கு தருது. ஹே ஹியர் இஸ் ஸ்டெப் டு மேக் வெஜிடபிள் பிரியாணி. இன்கிரீடியன்ஸ் என்ன? 1.5 cups ஆஃப் பாஸ்மதி ரைஸ், 3 cup ஆஃப் வாட்டர், 1 பே லீஃப், என்னமோ இன்ஸ்ட்ரக்ஷன் அது கொடுத்துருக்கு. ஓகே, அதுக்கான ஸ்டெப்ஸும் இது கொடுத்துருது. ஓகே, இது வந்து ஒன் டைப் ஆஃப் கெட்டிங் த ரெஸ்பான்ஸ். ஆல் ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா லிட்டில் பிட் நம்ம டெக்னிக்கலா இது கூட பேச ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுமாரி என்ன நம்ம இன்புட் கேட்டாலும் இது எனக்கு கொடுக்கும். நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன், எனக்கு அதுலேருந்து கம் அவுட் பண்ணுறது வழி சொல்லலாம் கூட கொடுக்கும். இப்போ ஜென்ரலாக நம்ம பீப்புள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் அசைன் ஆயிருக்கு உங்களுக்கு, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்.
இந்துஜா, நீங்க எப்படி சாட் ஜிபிடி கேட்பீங்க? அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, சாட் ஜிபிடி சர்ச் பண்ணணும்னா எப்படி சர்ச் பண்ணுவீங்க? எப்படி அந்த என்ன ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்கோ அதை அனுப்பி நான் கேட்பேன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இல்ல, எந்த டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஜஸ்ட் கோல் வந்திருக்கு, ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது எப்படி கேட்பீங்க? அந்த டாபிக் கொடுத்து கேட்பேன். டாபிக் எல்லாம் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. என்ன சொல்லணும்னா, நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் பிளைண்டா சொல்லிட்டேன் நான். இட்ஸ் ரிலேட் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்ப நீங்க ஓகே, எப்படி சர்ச் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போ அதை எப்படி இருக்கிற சாட் ஜிபிடி கரண்டா கேட்பீங்க? இருக்கு. எப்படி கேட்கலாமா? ஐ ஹாவ் டு டூ ஓகே, இல்லனா ஐ ஹேவ் டு கிவ் மீ ப்ராஜெக்ட் டாபிக் அந்த மாதிரி. டாபிக்ஸ் இந்த மாதிரி கேட்கலாமா? கேட்கலாம். இந்த மாதிரி தான் நீங்க ஜெனரலா கேட்பீங்களா, இல்ல வேற ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா நான் கேட்கறதுக்கும் நீங்க கேட்கறதுக்கும்? இல்ல, இப்படிதான் கேட்பேன். ஓகே, ஃபைன். இந்த மாதிரி நம்ம கேட்டோம் அப்படின்னம்னா நம்ம பார்க்கலாம் என்னென்ன மாதிரி அவுட்புட்ஸ் நமக்கு வருது அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு சாட் ஜிபிடி கொடுக்குற ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைத்தான் ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன, இ-காமர்ஸ் வெப்சைட் வித் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பில்ட் அன் ஆன்லைன் ஸ்டோர் வேர் யூசர் கேன் பர்ச்சேஸ் ப்ராடக்ட்ஸ், implement recommendation system to suggest product based on the user behavior and preferences. Online voting system. Develop a secure voting platform. User can cast the vote election. This system should handle the authentication, vote encryption, result, tallying போட்டிருக்காங்க. Hospital management system. Create a web application for mapping hospital operations like patient record, doctor appointments and billing. Include features for role-based control. இந்த மாதிரி நம்மளுக்கு வேரியஸ் ப்ராஜெக்ட் கொடுக்குது. இதுல எந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டடு? எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இந்த இகாம் சிஸ்டத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ஐ லைக் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுக்கான அப்ஸ்ட்ராக்ட் வேணும்னா எப்படி நம்ம கேட்போம்? இந்துஜா, இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்து ஓரளவு அட்ராக்டிவா தோணுது. ஓகே, எப்படி நீங்க அப்ஸ்ட்ராக்ட் ஃபார் திஸ் டாபிக்? திஸ் ப்ராஜெக்ட் கேன் யூ கிவ் இல்லைன்னா நம்பர் போட்டே நம்மளால இது பண்ணிக்கலாம். புரியல மோகன். ஜஸ்ட் டைட்டில் போடாம ஜஸ்ட் இதுலயே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஜஸ்ட் நம்பரை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். நம்பர் 1 ப்ராஜெக்ட் நம்பர் 1 அப்படின்னா அப்ப PHP ப்ராஜெக்ட்டுக்கும் 1 வந்திருக்கு. அப்ப இல்ல, ஜஸ்ட் அந்த டைட்டில் நேம் போட்டு அந்த 1 போட்டுருவேன். 1 போட்டு டைட்டில் பண்ணுமா? ஓகே, எனிவே ஃபைன். either way it will work. நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஈஸியானவே இந்த டைட்டில் போட்டு இந்த டைட்டில் எனக்கு பிடிச்சிருக்கு, கேன் யூ கிவ் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் ப்ரப்போஸ் சிஸ்டம், இந்த மாதிரி நம்ம கேட்போம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது தான் நம்மளுக்கு பிரச்சனையே வருது. ஒரு வாட்டி இந்த மாதிரி நம்மளுக்கு டேட்டா வர்றப்ப அது வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரப்போஸ் சிஸ்டம் நம்மளுக்கு கொடுக்கும். அப்ஸ்ட்ராக்ட் என்ன வேணா நம்ம வச்சுக்கலாம், ப்ரப்போஸ் சிஸ்டம் வந்து மேட்டர்ஸ். இப்போ இது கொடுக்குற ப்ரப்போஸ் சிஸ்டமுக்கும் நமக்கு தேவையான ப்ரப்போஸ் சிஸ்டமும் வருதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ப்ரப்போஸ் சிஸ்டம் என்ன? யூசர் மேனேஜ்மெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லாகின், யூசர் ப்ரொஃபைல்ஸ். ப்ரப்போஸ் சிஸ்டம்னா நம்ம இனிஷியலாக என்ன பார்த்தோம்னா, ஒரு அப்ளிகேஷன் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னம்னா இட் ஷுட் டிஃபர் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் இ-காமர்ஸ் வெப்சைட். ஃப்ளிப்கார்ட், அமேசான்ல இல்லாதது ஒரு இருக்கணும். இந்த லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர் ப்ரொஃபைல் வந்து ஆல்ரெடி இ-காமர்ஸ்ல இருக்கா இல்லையா? இருக்குண்ணா. இருக்கு. ப்ராடக்ட்டோட லிஸ்டிங், சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி ஆல்ரெடி இருக்கா இல்லையா? இருக்கு. ஷாப்பிங் கார்ட், செக் அவுட் அதெல்லாம் இருக்கா? பேமெண்ட் இன்டகிரேஷனு இருக்கு. ரெக்கமெண்டேஷன் சிஸ்டமா, கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங், கண்டென்ட் பேஸ்டு ஃபில்டரிங், ஹைபிரிட் அப்ரோச். இது ரெண்டுமே நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னம்னா கீழே சஜஷனாக காட்டுறது, இல்லை ஏதாவது சர்ச் பண்ணோம்னா அதுக்கு ரெலவென்ட் கண்டென்ட் காட்டுறதுலாம் இருக்கா இல்லையா அமேசான், ஃபிளிப்கார்ட்ல? இருக்கு.
ஆர்டரை வந்து ட்ராக் பண்றதும் போன போன வாரம் போன மாசம்லாம் என்னென்ன ஆர்டர் பண்ணிருக்கேங்கிறத ட்ராக் பண்ண முடியுமா முடியாதா? அவைலபிள் இருக்கு. ஆமா. அட்மின் பேனல் யூஸ்வலா நம்ம மேனேஜ் பண்ணிக்க மாட்டோம். அந்த டெவலப்பர் அந்த அவங்க வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஆப்வியஸா அவங்கள்ட்ட அட்மின் பேனல் இருக்கும். இது எல்லாமே இருக்கு. இந்த 6 ஐட்டமே வந்து ப்ரப்போஸ் சிஸ்டமா வந்துருது. இதுல என்ன நம்ம டிஃபரா பண்ண போறோம்? நம்ம கேட்டிருக்கோம். கிட்டத்தட்ட அதே ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு. இது வந்து ப்ரப்போஸ் சிஸ்டம்னு சொல்லுது. ப்ரப்போஸ் சிஸ்டம்னா ஆல்ரெடி இருக்காது தான் நம்ம ஒண்ணு பண்ணணும். கரெக்டா? இதுதான் இப்ப இந்துஜா அப்புறம் மத்த பீப்புளோட பெரிய பிரச்சனை. கரெக்டா இந்துஜா? கரெக்ட் தான். சோ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது? இது அழகான டேட்டா கொடுக்குது. பட் என்ன அப்படின்னு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறது தான் எனக்கு கொடுக்குது. அதே ஐட்டம்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஆல்ரைட். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து இதே சாட் ஜிபிடில தான் எடுத்தேன். நான் யாருக்கு அதை ஷேர் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்துஜாக்கு ஷேர் பண்ண நான். ஓகே, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு போய்க்கலாம். இந்துஜா உங்களுக்கு நான் எதுல ஷேர் பண்ணேன்? சாட்ல குரூப்லயா இல்ல தனியாவா? சொல்யூஷன்ஸ்லயா? ஓகே ஓகே, நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தேன். லிட்ரலி இந்துஜாக்கு வந்து ஷேர் பண்ண நான். ஓகே, என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா? ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து நான் எதுலேருந்து எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிட்ரலி சாட் ஜிபிடிலேருந்து தான் எடுத்தேன் நானும். என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் கனெக்ட் பீர் ட்ரிவன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் ஜாப் பிளேஸ்மெண்ட். டைட்டில் பார்த்தா வந்து எப்படின்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், ஆனால் புரியாது டைட்டிலை பார்த்தா. பட் என்ன அப்ட்ராக்ட் அப்படிங்கிறத படிச்சு பார்ப்போம். ஓகே, கிரியேட் அ பிளாட்ஃபார்ம் வேர் ஸ்டூடெண்ட் கேன் ரெஜிஸ்டர் அஸ் போத் லேர்னர்ஸ் அண்ட் டியூட்டர். நம்ம ஒரு வந்து வெப் அப்ளிகேஷன் பண்ண போறோம். அதுல ஸ்டூடெண்ட்லாம் ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்னவா ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில பேர் லேர்னரா இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து டியூட்டரா இருப்பாங்க, இன்டர்னலா செஷன் எடுக்கக்கூடிய பிரசன்டரா இருப்பாங்க. ஓகே, user can sign up to tech specific topic they are proficient in and other can join in their session. என்ன பண்ணலாம்னா யூசர் வந்து சைன் அப் பண்ணும் பொழுது அந்த ஸ்டூடெண்ட் வந்து சைன் அப் பண்றாங்க பாத்தீங்களா, எதர் லேர்னராவோ இல்ல டியூட்டராவோ ஒரு ஸ்பெசிபிக் டாபிக் அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டடோ. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்ட் டாபிக்ல வச்சு லாகின் பண்ணுவாங்க. மெக்கானிக்கல் படிக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு ரிலவெண்டான இன்ட்ரெஸ்டான டாபிக் வச்சு லாகின் பண்ணுவாங்க. ஓகே, the platform have feature like live chat, session booking, rating and feedback. இப்ப டியூட்டரா லாகின் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எப்பப்பெல்லாம் வந்து அவங்க பிரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுல வந்து பிரசன்ட் போட்டுருவாங்க. லைக் இன்னைக்கு நான் இந்த டாபிக்ல எடுக்க போறேன். ஓகே, சோ இன்னைக்கு இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கீழே இந்த டாபிக் எடுக்கிறேன், ஏசி கீழே இந்த டாபிக் எடுக்கிறேன் அப்படிங்கறத ஷெட்யூல் போட்டுருவாங்க. ஓகே, அந்த ஷெட்யூலை பேஸ் பண்ணிட்டு அந்த லேர்னரா ஜாயின் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அவங்க லாகின் பண்ணாங்க அப்படின்னா லைவ் சாட் பண்ணிக்கலாம் மத்த பார்ட்டிசிபென்ட்ஸ் கூட இல்ல அந்த கம்யூனிட்டி கூட. இல்லைனா செஷன் புக்கிங், ஏதாவது ஆல்ரெடி ஒரு செஷன் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு, இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கே ஒரு ஸ்டூடெண்ட் எடுக்க போறோம் அப்படின்னா அதுல வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒரு லிமிடெட் சீட் மட்டும் கொடுத்துட்டு 20 மெம்பர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு புக் பண்றதுனா பண்ணிக்கலாம். செஷன் முடிஞ்சோன்னா எவ்வளவு வர்த்தா இருந்துச்சு அந்த செஷன் அப்படிங்கறத கொடுத்துக்கலாம். ஃபீட்பேக், ரேட்டிங்ஸ், ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி அந்த போர்ட்டல்லே பண்ணிக்கலாம். ஓகே, யூசிங் திஸ் பிளாட்ஃபார்ம் வேர் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கேன் போஸ்ட் ப்ராஜெக்ட் ஆர் டாஸ்க். ஸோ யூசர் வித் ஸ்பெசிபிக் ஸ்கில் கேன் வாலண்டியர் டு ஹெல்ப். இது என்னன்னா இந்த போர்ட்டல் வந்து இந்த அப்ளிகேஷன் வெப் அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து ஒரு காலேஜுக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன், வெளியில உள்ள பிரைவேட் செக்டார்ஸ், சின்ன சின்ன கம்பெனி, சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்லாம் என்ன பண்றோம்னா நம்ம இதுக்கான ஆக்சஸ் கொடுக்குறோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேபி அவங்களுக்கு ஒரு கஸ்டமைஸ் ரெக்வயர்மெண்ட் இருக்கும். ஈவன் நம்ம அஸ்வில்லால ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஒர்க் பண்ணோம் பாத்தீங்களா, அவங்களோட கஸ்டமைஸ் ரெக்வயர்மெண்ட் அது. மத்த கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம பில்லிங் சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணிருக்கோம், அது அவங்களோட கஸ்டமைஸ் ரெக்வயர்மெண்ட். அவங்களோட ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு கேப், ரீசெண்டா கிடையாது 1 இயருக்கு முன்னாடி ஒரு கேப் கம்பெனி அவங்களுக்கு வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டு சோர்ஸ் டெஸ்டினேஷன் எல்லாம் போட்டா எவ்வளவு ட்ரிப் காஸ்ட் எல்லாம் காட்டுற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பண்ணியிருந்தோம். சோ அந்த மாதிரி எந்த ஆர்கனைசேஷனா இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ரெக்வயர்மெண்ட் இருக்கு அப்படின்னா ஒரு டாஸ்கா அதுல கிரியேட் பண்ணிடுவாங்க அந்த போர்ட்டல்ல. இதை இந்த வாலண்டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த வாலண்டியரா போயிட்டு இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணலாமால தோணுது, நான் ஓனர்ஷிப் எடுத்து நான் பண்றேன் அப்படின்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டி அந்த டாஸ்க்ல வந்து வாங்கிக்கிட்டு அதுக்காக அவங்க ஒர்க் பண்ணி அதுக்கான சோர்ஸ் கோடையும் சப்மிட் பண்ணலாம். ஓகே, so this platform can have feature like project tracking, deadline and certificates of completion. ஒரு ப்ராஜெக்ட் நான் எடுக்க போறேன், இப்ப ஹரிங்கிற ஒரு பர்சன் வந்து ஒரு அஸ்வில்லா மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஆர்கனைசேஷன் அதை போஸ்ட் பண்ணிருக்காங்க, நான் படிக்கும் போதே எடுத்து பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட எக்ஸ்போஷர், என்னோட ஹேண்ட்ஸ் ஆன்காக
ஸோ நான் என்ன பண்றேன், அந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு நான் எடுத்து அசைன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்து இதுல போட்டிருக்காங்களா, அவங்க ட்ராக் பண்ணலாம். ஹரிங்கிறவர் பிக் பண்ணிருக்கான் என் ப்ராஜெக்ட்டை, எவ்வளவு வரைக்கும் அவன் முடிச்சிருக்கான், என்னைக்குள்ள முடிக்கிறேன்னு அவன் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கான். இது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம ஆர்கனைசேஷன் சார்பா அவனுக்கு ஒரு சர்டிபிகேட், ஓகே சர்டிபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷன் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஆர்கனைசேஷன்ல இருந்து நம்ம கொடுப்பாங்க. எனக்கு அந்த ஸ்டூடெண்டா எனக்கு என்ன பெனிஃபிட், நான் ஏதாவது இன்டர்வியூக்கு போனேன் அப்படின்னா இந்த சைட்டை குளோபலா, இந்த வெப் அப்ளிகேஷன் நம்ம குளோபலா பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அந்த அந்த ஒரு சம்மரி பேஜ் என்னோட ப்ரொஃபைல்ல போய் என்னோட சம்மரியை நான் டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எவ்வளவு செஷன்ஸ் வந்து டியூட்டரா எவ்வளவு எடுத்திருக்கேன், எவ்வளவு செஷன் நான் அட்டன் பண்ணியிருக்கேன், அவங்க ஏதாவது எக்ஸாம்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா எவ்வளவு நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி எத்தனை ப்ராஜெக்ட் எடுத்து நான் முடிச்சு கொடுத்துருக்கேன், இல்ல ஏதாவது குட்டி குட்டி டாஸ்க் எடுத்து எவ்வளவு நான் முடிச்சு கொடுத்துருக்கேன், எவ்வளவு சர்டிபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷன் நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற என்டையர் சம்மரி வந்து எனக்கு கிடைச்சிடும். அந்த என்டையர் சம்மரியை வந்து நான் ஆத்தென்டிகேட்டா வச்சுக்க போறேன். நான் ஒரு பர்சன் வந்து அவங்க ஆதார் நம்பர், அவங்க இமெயில் ஐடி, போன் நம்பர், அவங்க காலேஜ் நேம், காலேஜ் ஐடியோட நம்பர், இந்த 5 ஐட்டம் வந்து யூனிக்கா நான் வந்து வாங்கிக்க போறேன் வித் டேட் ஆஃப் பர்த்தோட. ஸோ இந்த 5 இது வந்து ரிப்பீட், ஏதாவது ஒன்று ரிப்பீட் ஆனா கூட ஆல்ரெடி யூசர் எக்ஸிஸ்ட்னு வந்துடும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபேக்கோ ஃபோர்ஜரியோ எதுவும் பண்ண முடியாது. ஒரு லைஃப் டைம்ல உனக்கு ஒரே ஒரு ப்ரொஃபைல் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். சோ தட் அது வந்து 100% ஆத்தென்டிக்கா இருக்க போகுது. சோ இந்த சம்மரி சர்டிபிகேட் நான் கொண்டு போய் எந்த இன்டர்வியூல காட்டினாலும் என்னோட ஸ்கில் அதுலயே தெரிஞ்சிடும். பாரு, ஹரிங்கிறவன் வந்து எத்தனை ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிருக்கான், எத்தனை செமினார்ஸ் எடுத்திருக்கான் காலேஜ் படிக்கும் போதே, இத்தனை செமினார்ஸ் அட்டனும் பண்ணிருக்கான்ப்பா, இத்தனை கம்பெனி வந்து அவனுக்கு சர்டிபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷன் கொடுத்துருக்காங்க, இவ்வளவு டாஸ்க் வந்து முடிக்க முடியலனாலும் ஓரளவு ட்ரை பண்ணிருக்கான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதுல வந்துருது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆடட் பெனிஃபிட். With the help of this platform, where companies can host virtual career fairs, and the student can interact with recruiter, attend webinar and apply for a job. So டைரக்டா அந்த கம்பெனிஸ் கேம்பஸ் வராங்களா, அது மட்டும் இல்லாம ஆஃப் கேம்பஸ்ல உள்ள எல்லா கம்பெனியும் எப்படி நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷனுக்கு நான் ஒரு லாகின் கொடுத்தேன், அதே மாதிரி அந்த கம்பெனிஸ்க்கு ஒரு லாகின் கொடுப்பேன். அவங்க ஃபில்டர் பண்ணி இந்த ஸ்கில்ஸ் கேட்டுக்கு ஏற்ற மாதிரியான பர்சனையும் வந்து அவங்க டைரக்டாவும் பிக் பண்ணிக்கலாம். இல்ல கேம்பஸ் மாதிரி வந்தாங்க அப்படின்னா இது மூலமா அவங்க வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம். அந்த கம்பெனில ஏதாவது வெபினார்ல நடத்துறாங்களா இது மூலமா பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்டும் ஏதாவது ஜாப் இருக்குங்கிறத அந்த கம்பெனி போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளும் அப்ளை பண்ணலாம். அதுதான் இந்த போர்ட்டலோட ஓவரால் பிக்சர். ஓகேங்களா, இதான் அப்ஸ்ட்ராக்ட். இதோட ப்ரப்போஸ் சிஸ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆட் அ ஸ்கில் மேட்சிங் அல்காரிதம் பேர் வாலண்டியர் மோஸ்ட் சூட்டபிள் ப்ராஜெக்ட் ஆன் தேர் ஸ்கில். இந்த வெப்சைட்ல வந்துட்டாங்கன்னா லாகின் பண்ணும்போது இந்த டாபிக்லாம் நான் இன்ட்ரெஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா, யாராவது ஏதாவது ஒரு மூலையில இந்த டாபிக் பேஸ் பண்ணி எனக்கு இன்ட்ரெஸ்ட் டாபிக் பேஸ் பண்ணி யாராவது செமினார் எடுக்க போறாங்க அப்படின்னா எனக்கு லாகின் பேஜ்லேயே காட்டும். இங்க பேரு உனக்கு இந்த இது பிடிக்கும்னு சொன்னியா, அதுக்கு ரெலவெண்டடா ப்ராஜெக்ட் வந்திருக்கு அப்படின்னு இது காட்டும். ஓகே, இம்ப்ளிமெண்ட் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் அண்ட் சஜஷன் டியூட்டர் பேஸ்ட் ஆன் த ஸ்டைல், லேர்னிங் ஸ்டைல் அண்ட் ப்ரீவியஸ் செஷன் ஃபீட்பேக். ஓகே, ஸோ ஒரு டியூட்டருக்கு வந்து என்னன்னா ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், லாஸ்ட் டைம் இந்த ஃபீட்பேக்லாம் உனக்கு கொடுத்துருக்காங்க, இதை நீ கரெக்ட் பண்ணிட்டு புதுசாக எடுத்துக்கிறியா அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் அவங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம். இன்க்ளூட் ஏஐ சாட்பாட் டு ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ் queries about the company role and application. ஒரு ஐடி கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான் ஒரு ஜாப் பத்தி அப்படின்னா அந்த கம்பெனி பத்தி எனக்கு நிறைய டவுட் இருக்கும். அந்த கம்பெனியை கேட்டிருக்க விட மாட்டோம், ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருக்கணும். நான் வந்து ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின் மாதிரி கொடுத்துருவேன். எத்தனை பேர் அந்த கம்பெனில ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அது எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். எவ்வளவு ஏற அந்த கம்பெனி இருக்கு அப்படின்னா ரெஸ்பாண்ட் பண்ணும். அந்த கம்பெனில எதுவும் பாண்ட் இருக்கா அப்படின்னா ரெஸ்பாண்ட் பண்ணும். இந்த கம்பெனில சேலரி ஹைக் எப்போ இருக்கும்னா அதை ரெஸ்பாண்ட் பண்ணும். அது மாதிரி ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடிய பேசிக் ஒரு எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன், ஒரு சிம்பிள் ஏஐயா ஆல்ரெடி ஆன்சர் போட்டு இந்த கொஸ்டினை செலக்ட் பண்ணி இந்த ஆன்சர் வர்ற மாதிரி நான் வந்து செட்டப் பண்ண போறேன். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் வந்து ரேட்டிங் சர்டிஃபிகேட், அதான் நான் சொன்னேன், பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஃபைனல் சம்மரி ரேட்டிங் சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன். அதில் அவன் என்னென்ன இதெல்லாம் ட்ரைனிங் இன்வால்வ் ஆயிருக்கான், செஷன் அட்டன் பண்ணியிருக்கான், எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருக்கான், டாஸ்க் ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கான், எல்லாமே இதில் வந்துடும். ஓகே, இதுதான் நான் வந்து ஸ்கில் கனெக்ட் பியர் ட்ரிவன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஏன்னா வித்தின் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே பண்றதுனால இது பியர் ட்ரிவன் சொல்றேன் நான். ஃபார் ஃப்ரெஷர் ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்கு இது ரொம்ப ஹைலி யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இதுதான் நம்ம ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டும் நான் எதுல இருந்து எடுத்தேன்னா சாட்ஜிபிட்டில தான் எடுத்தேன் நான். இதுல உள்ள ப்ரப்போஸ் சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? இந்துஜா, மோகன், இதுல உள்ளது ஏதாவது நீங்க வேற எதுலயாவது பார்த்த மாதிரி உங்களுக்கு தோணுதா? Hinduja, Mohan, or anybody, any input? Hello. இல்ல நான் பார்த்தேன். Yes sir, you are audible. Mohan? எஸ்ண்ணா. இல்லண்ணா, இந்த மாதிரி நான் அதுவும் பார்க்கல. இது வந்து ஒரு So, நியூ இந்த அப்ளிகேஷன். project இதை நம்ம ப்ராஜெக்டா எடுத்து டெஃபினட்டா பண்ணலாம். இதை PHP-லயோ Django-லயோ எடுத்து நம்ம பண்ணலாம். சோ இது எப்படி இது வந்து வேரி ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எடுக்கும்போது எப்படி யூனிக்கா எடுக்கிறேன், நீங்க எடுக்கும்போது ஏன் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்காக தான் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் சாட்ஜிபிட்டில. அப்பதான் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு ஐட்டம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா வெரி குயிக் தான், ஒரு சிம்பிள் ஐட்டம்ஸ் தான். நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல, கிட்டத்தட்ட 5 10 ஐட்டம் நீங்க நடப்பு வச்சிருக்கணும். நீங்க 10மே நடப்பு வச்சுக்க வேண்டாம். சம்திங் கால் பர்சோனான்னு ஒன்று இருக்கு.
கான்டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கு, ஓகே, எக்ஸாம்பிளர்னு ஒன்று இருக்கு, ஃபார்மட்னு ஒன்று இருக்கு, டோன் ஒன்று இருக்கு. ஓகே, இந்த 4-5 ஐட்டம் உங்களுக்கு தெரிஞ்சாலே மோர் தென் எனஃப் என்ன கேட்டீங்கன்னா. இந்த 4-5 ஐட்டம் தெரிஞ்சாலே நீங்க வந்து ChatGPT ல இருந்து ஈஸியா இன்டராக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரியான யூனிக் கண்டென்ட்டை நீங்க எடுத்துடலாம். நாட் ஓன்லி ஃபார் ப்ராஜெக்ட், ஃபார் எனிதிங் நீங்க ChatGPT ல இருந்து ஈஸியா எடுத்துடலாம். அதான் நம்மளோட இன்டென்ஷன். ஸோ என்னென்ன அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, பர்சோனா அப்படின்னா என்னன்னா ChatGPT கிட்ட நீங்க எப்படி பேசணுங்கிறது தான் அது. ஓகே, பர்சோனா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருது, அதனால ஒரு பையனை மியூட் பண்ணியிருக்கேன். ஸோ பர்சோனா அப்படின்னா என்னன்னா த ரோல் ஆர் ஐடென்டிட்டி அசைன்டு டு த ஏஐ கைட் இட்ஸ் ரெஸ்பான்சஸ். அதாவது இப்ப உங்களுக்கு டாஸ்க் கொடுத்தது யாரு? உங்க மேனேஜர் கொடுத்துருப்பாங்க இந்த ப்ராஜெக்டை பண்ண அப்படின்னு. இல்ல காலேஜ் படிச்சீங்கன்னா உங்க ஹெச்ஓடியோ இல்ல வந்து கிளாஸ்ல உள்ள கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டாஃப் யாராவது ஒருத்தவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பர்சோனானா என்னன்னா ChatGPT கிட்ட சொல்லிடணும், யூ ஆர் த கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட் ஃபார் த சாஃப்ட்வேர் கம்பெனி. அதாவது நம்ம என்ன நிலைமையில இருக்கோம் அப்படிங்கிறத அதுக்கு அந்த நிலைமை அசைன் பண்ணி விட்டோம். அதாவது நீ ஃபுல்லா ஓனர்ஷிப் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. யூ ஆர் அ ப்ரொஃபஷனல் பிசினஸ் கன்சல்டன்ட் அட்வைசிங் அ ஸ்டார்ட் அப் ஆன் ஹவு டு இம்ப்ரூவ் தேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு. அதாவது நீ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பிசினஸ் கன்சல்டன்ட் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு ரோல் அசைன் பண்ணிடணும். அப்பதான் அது வந்து நம்ம இடத்துல இருந்து யோசிக்கும். ஓகே, நீங்க ப்ராஜெக்ட் பண்ண போறதா எப்படி சொல்லுவீங்க? நீ வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரு இல்லைன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியரு, உங்க மேனேஜர் வந்து உனக்கு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பர்சோனாவை சொல்லிடணும். நீ தான் அந்த பர்சன் அப்படிங்கிறத அதுக்கு தெரிய வச்சிடணும் ஃபர்ஸ்ட். அப்பதான் அந்த அல்காரதம் வந்து அதுக்கேற்ற மாதிரி யோசிக்கும். பேக்எண்ட்ல இருக்கக்கூடிய ஏஐ அல்காரதம் வந்து அதுக்கேற்ற மாதிரி யோசிக்கும். அது பாயிண்ட் 1. செகண்ட் ஒன் வந்து கான்டெக்ட். எதுக்காக நம்ம ChatGPT கிட்ட வரோம்? ஆப்வியஸா எனக்கு ஏதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏதாவது கண்டென்ட் வேணும் எனக்கு வெப்சைட்ல போடுறதுக்கு அப்படின்னா வருவோம். இல்லைன்னா ஏதாவது யூனிக்கா நம்ம யூடியூப்ல இல்ல அதுல வீடியோ அப்லோட் பண்ண போவீங்க, டிஸ்கிரிப்ஷன் வேணும், டேக் வேணும்னா ChatGPT கிட்ட வருவோம். ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை தான் வந்து கண்டெக்ஸ்ட்னு சொல்றாங்க. அதாவது இந்த பர்சோனா கண்டெக்ஸ்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்ற பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள், யூ ஆர் அ டாக்டர் இன் பிஸி ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி ரூம். ஒரு ஒரு நீங்க வந்து ஒரு டாக்டர். இங்க பாரு ChatGPT, நீ வந்து ஒரு டாக்டர் ஒரு எமர்ஜென்சி ரூம்ல, ஒரு ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி ரூம்ல பேஷண்ட் கம் வித் செஸ்ட் பெயின் அண்ட் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத். ஒரு பர்சன் வராரு உன்ட்ட செஸ்ட் பெயின், அப்புறம் மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறாரு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல உன்ட்ட வராரு. இந்த ஐட்டத்துக்காக தான் நான் எதுக்காக வரேன் அப்படின்னா ChatGPT கிட்ட வரேன். பர்சன் கம் வித் செஸ்ட் பெயின் அண்ட் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் இருக்கு பாத்தீங்களா. நீ வந்து ஒரு டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு 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 பேஷண்ட் வராங்க, அவங்கள செஸ்ட் பெயின், மூச்சு விட முடியல அப்படின்ட்டு. இப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னா கேட்க வரேன். ஸோ இந்த மேட்டர் தான் வந்து என்னன்னா கண்டெக்ஸ்ட். நான் டாக்டர் அதை பர்சோனா கொடுத்துட்டேன். கண்டெக்ஸ்ட் என்ன, எதுக்காக நான் உன்ட்ட வரேன்னு சொல்லிட்டேன் நான். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. யூ ஆர் அ டிடெக்டிவ் இன் 1920s லண்டன். ஸோ நீ வந்து ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸரா இருக்க 1920ல இன்வெஸ்டிகேட்டிங் சம் மிஸ்டீரியஸ் டிஸ்அப்பியரன்ஸ், டிஸ்கிரைப் ஃபர்ஸ்ட் கிரைம் சீன், அந்த மாதிரி கேட்கறோம். ஸோ இதுல என்னன்னா ஒரு டிடெக்டிவ் ஆக்கிட்டேன் நான். ChatGPT வந்து ஒரு டிடெக்டிவ் ஆக்கிட்டேன் நான். ஓகே, ஒரு 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 பர்டிகுலர் கிரைம் சீனை பத்தி நான் சொல்லு அப்படிங்கிறதுக்காக தான் ChatGPT ல வரேன். பர்சோனா அப்படின்னா நான் வந்து ChatGPT-க்கே அந்த ரோலை கொடுத்துட்றேன். கண்டெக்ஸ்ட் அப்படின்னா எதுக்காக நான் ஒன்ட்ட வரேன்னு இமீடியட்டா நான் அதுக்கு தெளிவா சொல்லிடுறேன். அதுதான் பர்சோனா அண்ட் கண்டெக்ஸ்ட். இது ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா தேர்ட் ஐட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா டாஸ்க். நம்ம ChatGPT-ல சொல்லணும், உனக்கு வந்து என்ன ஒன்ட்டேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீ வந்து ஒரு பர்சோனா என்ன, நீ வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு ஐடி கம்பெனில. கண்டெக்ஸ்ட் என்ன, ஒரு ப்ராஜெக்ட் இப்போ நீ பண்ணணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் பண்ண ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கான ப்ராஜெக்ட். அதுதான் வந்து கண்டெக்ஸ்ட். ஸோ இதுக்கு டாஸ்க் என்னென்ன கொடுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிவ் மீ த ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம் டைட்டில், அப்ஸ்ட்ராக்ட், எக்ஸிஸ்டிங் சிஸ்டம், ப்ரப்போஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத நீ எனக்கு கொடு அப்படிங்கிறது தான் டாஸ்க். ChatGPT-லேருந்து நான் என்ன வாங்க போறேனோ அது நான் அதுக்கு கொடுக்கக்கூடிய வேலை. உங்க மேனேஜர் உங்களுக்கு கொடுக்குறாங்களா ஒரு டாஸ்க், அதை தான் நீங்க ChatGPT கிட்ட கொடுக்குறீங்க. இது என்ன மாதிரிலாம் நம்ம வாங்கலாம்னா, ரைட்டா இமெயில் அப்படின்னா எனக்கு இமெயில் மாதிரி அதை கொடுக்கும். ஜென்ரேட் லிஸ்ட் ஆஃப் கீஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து எனக்கு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் மாதிரி எனக்கு கொடுக்கும். ChatGPT-யை விட்டு நம்ம ஒரு வேலை பண்ண சொல்றோம், எனக்கு இந்த யூடியூப் டைட்டிலுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடு அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க சொல்றது தான் அது ஒரு டாஸ்க். ஸோ அலாங் வித் பர்சோனா கண்டெக்ஸ்ட், நம்ம எதுக்கு என்ன வேணும் ChatGPT அப்படிங்கிறத டாஸ்க்னு ஒன்று கொடுக்கணும். ஓகே, அலாங் வித் த டாஸ்க் ஃபார்மெட்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஃபார்மெட் அப்படின்னா என்னன்னா எந்த மாடல்ல அதுக்கிட்ட இருந்து நான் அவுட்புட் எதிர்பார்க்கிறேன். சிலது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு புல்லட் பாயிண்ட்ஸ்ல எனக்கு அவுட்புட் கொடுனா அது எனக்கு புல்லட் பாயிண்ட்ஸ்ல கொடுக்கும். ரைட் ரெஸ்பான்ஸ் பிட்வீன் 2 கேரக்டர். இப்போ வந்து நான் ஃபார்மெட்டுக்கு மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னா, கிவ் மீ த ரிசல்ட்ஸ் ஃபார் டாப் 10
ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்டோம் அப்படின்னோம்னா என்ன ஆகும்னா எனக்கு இந்த மாதிரி 1 by 1 1 by 1 எனக்கு வந்து புல்லட் பாயிண்ட்ஸ்ல எனக்கு அவுட்புட் கொடுக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் கெட்டிங் இட். நம்ம இன்னொரு ஃபார்மெட்ல அவுட்புட் அதை கேட்கறேன் நான். கிவ் மீ த அவுட்புட் ஃபார்மேட் அஸ் அ டேபிள் வித் காலம். காலம் என்னென்ன காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வித் பிலோ காலம்னு போட்டுருவோம். என்னென்ன காலம் எனக்கு வேணும்? ஐடி கம்பெனி நேம், நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ், லொகேஷன் இல்லைனா ஹெட் ஆஃபீஸ். ஓகே, இந்த மாதிரி நம்ம கேட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி அவுட்புட் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். என்ன மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் வருது? டேபிள் ஃபார்மெட்ல எனக்கு அவுட்புட் கொடுக்குது. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இது வந்து ஒரு ஃபார்மெட். என்ன ஃபார்மெட்டை நம்ம வந்து ChatGPT கிட்ட கேட்குறோமோ அந்த ஃபார்மெட்ல நம்ம கொடுக்கும். சம்மரைஸ் பண்ண எனக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது சம்மரைஸ் பண்ணும். எனக்கு வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணணும், அதுக்கான ப்ராப்பர் இது கொடுங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன் பண்ணணும். ஸோ என்ன ஸ்டைலில் எனக்கு அவுட்புட் வேணும், என்ன ஸ்ட்ரக்சர்ல எனக்கு வேணும் அப்படிங்கிறத நான் ஃபார்மெட்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன்னா ChatGPT கேன் அண்டர்ஸ்டாண்ட், இட் வில் கிவ் யூ த ரெஸ்பான்ஸ் இன் தட் வே. ஓகே, புல்லட் பாயிண்ட்ல கூட புல்லட் பாயிண்ட்ல கொடுக்கும். இல்லை அப்படின்னா எனக்கு வந்து கிவ் மீ த ப்ராஜெக்ட் சாம்பிள் டாக்குமெண்டேஷன். ஹெட்டிங் வந்து H1 டேக்ல இருக்கணும். சப் ஹெட்டிங் வந்து H2 டேக்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னோம்னா அழகா அது வந்து என்ன பண்ணிருந்தா உங்களுக்கு ப்ராப்பரா உங்களுக்கு கொடுத்துரும். ஹெட்டிங் வந்து H1 டேக்லையும் சப் ஹெட்டிங் வந்து H2 டேக்லையும் உங்களுக்கு கொடுத்துரும். இது எப்படி நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு வரும். ஸோ என்ன மாதிரி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வேணும்? ஒரு பைத்தான் கோடிங் கொடுனா கோடிங் கொடுத்துரும். அதுதான் ஃபார்மட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனல் ஒன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டோன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா டோன். டோன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ நான் ChatGPT கேட்கும் பொழுது நீங்க ஒருத்தவங்களுக்கு இமெயில் அனுப்ப போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து 2 பேர் எடுத்துக்கலாம். இப்ப ஓகே, பவதாரணி வந்து ஒரு மேனேஜர்னு எடுத்துக்கலாம். இந்துஜா வந்து அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த சீனியர் இன்ஜினியர்னு எடுத்துக்கலாம். நம்ம பவதாரணி மெயில் போடும் பொழுது டோன் எப்படி வேணாலும் இருக்கும் அவங்க டோனு. ஓகே, சின்ஸ் ஷீ இஸ் கோயிங் டு சென்ட் அ இமெயில் டு அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ற ஒரு பர்சனுக்கு அனுப்புறாங்க. இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அந்த இமெயில் அப்படின்னு கேட்டீங்கன்னா send me an email with very strictly send me the reference email very strictly in strict tone அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரிக்டா உங்களுக்கு கொடுத்துரும். ஓகே, ஸோ இதே வந்து இவங்க இருக்காங்கல்ல அவங்க பண்ண இந்துஜா அவங்க வந்து அவங்க ஸ்ட்ரிக்டா ஒரு இமெயில் வந்துருக்கு எனக்கு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஃபுல் இமெயிலே டைப் பண்ணிட்டு இது வந்து கொஞ்சம் அக்ரெசிவா இருக்க மாதிரி இருக்கு, நான் என் மேனேஜருக்கு மெயில் அனுப்புறேன், கொஞ்சம் சாஃப்ட் டோன்ல கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி டோன்ல எனக்கு கொடு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? அதை அப்படியே ஃப்ரெண்ட்லி டோனுக்கு நம்மளுக்கு அப்படியே மாத்திக்கணும். ஸோ என்ன டோன்ல எனக்கு ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படிங்கிறத கூட நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே, ஒரு ப்ரொஃபஷனல் டோன்ல எனக்கு அவுட்புட் கொடு அப்படின்னா கூட ப்ரொஃபஷனல் டோன்ல எனக்கு கொடுக்கும். ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ChatGPT கிட்ட பேசுறோம் அப்படின்னோம்னா ஆல்மோஸ்ட் இந்த ஒன் லைன்ல கேட்கறத வந்து தவிர்த்திடணும். ஆல்மோஸ்ட் இந்த ஒன் லைன்ல கேட்கறத வந்து நம்ம தவிர்த்திடணும். இந்த மாதிரி கிவ் மீ த ஸ்டெப்ஸ் டு மேக் பிரியாணி, அதே மாதிரி இங்க என்ன கேட்டிருக்கோம் இந்த மாதிரி கேட்கறத தவிர்த்தணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து பர்சோனா ஆக்கிடணும். பர்சோனா ஆக்கிட்டு இதான் என்னோட கண்டெக்ஸ்ட், இதை உனக்கான டாஸ்க் என்ன அப்படிங்கறது தெளிவா சொல்லிட்டு எந்த ஃபார்மெட்ல நீங்க அவுட்புட் எதிர்பார்க்குறீங்க தெளிவா சொல்லிட்டு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டோன் வச்சு நம்ம சொல்லிடணும். டோன் வச்சு நம்ம சொல்லிடணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்க கேட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா ChatGPT வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் கரெக்டான ரிலவெண்டான ஆன்சர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ரிலவெண்டான ஆன்சர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ ChatGPT கிட்ட போயிட்டு கிவ் மீ விண்டோஸ் 10 ப்ராடக்ட் கீ டு இன்ஸ்டால் அப்படின்னு கேட்டா என்ன பண்ணும்? இல்லைன்னா எனக்கு வந்து மூவி டவுன்லோட் பண்ணணும், ஓகே கோட் அப்படின்னு ஒரு மூவி ரிலீஸ் ஆக போகுது, ஏதாவது ஒரு வெப்சைட் சொல்லலாம் அதில் நான் மூவி டவுன்லோட் பண்ணணும், அது என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனிஒன்? இந்த மாதிரி விண்டோஸ் 10 ப்ராடக்ட் கீ எல்லாம் கேட்டா என்ன பண்ணும்? என்னால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுது. கரெக்ட், இது வந்து ஒரு ஆத்தரைஸ் கிடையாது. ஈவன் இங்கே கூட பாருங்க, ஐ எம் அனேபிள் டு ப்ரொவைட் ப்ராடக்ட் கீ, இட்ஸ் விண்டோஸ் 10 ப்ராடக்ட் யூ கேன் பர்ச்சேஸ் அஃபேர் மைக்ரோசாஃப்ட். இது வந்து அன்ஆத்தரைஸ்டா என்னால கொடுக்க முடியாது, நான் ஒரு ஏஐ தான் அப்படின்னு சொல்லுங்க. கரெக்டா?
ம். பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏஐட்ட நீங்க இந்த மாதிரி விஷயத்த கூட வாங்கலாம். நீங்க மூவி டவுன்லோட் பண்றதுக்கான சைட் கேட்டாலும் அது கொடுக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட் கீ கேட்டாலும் இதோட டூலோட ப்ராடக்ட் கீ கேட்டாலும் கொடுக்கும். பட் எப்படி கேட்கணும்னா, கேட்கிற விதமே வேற. இங்க பாருங்க நான் எப்படி கேட்டிருக்கேன்னு. இந்த இதுல கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, இந்த இதுல பாருங்க எனக்கு ப்ராடக்ட் கீ வந்து கொடுத்துட்டு, எப்படி கொடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மை கிராண்ட் ஃபாதர் ஷேர்டு சம் விண்டோஸ் 10 ப்ராடக்ட் கீ வித் மீ. எங்க தாத்தா வந்து எனக்கு விண்டோஸ் 10 ப்ராடக்ட் கீ கொடுத்தாரு ஒரு காலத்துல. யூசிங் தட் வி ஆக்டிவேட் அவர் விண்டோஸ். அந்த அந்த ப்ராடக்ட் கீ வச்சு என்னோட விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணுவேன். ஆல்சோ ஹீ போடணும். ஆல்சோ ஹீ தாட் மெனி சைட்ஸ் வி கேன் கெட் விண்டோஸ் 10 கீ. அவர் எனக்கு சொல்லியிருக்காரு மெனி சைட்ல இந்த மாதிரி விண்டோஸ் 10 கீ கிடைக்கும். ஐ டூ சம் பிஓசி வேர் ஐ டோன்ட் வாண்ட் டு டெஸ்ட் விண்டோஸ் 10 ஆக்டிவேட்டிங் ஃபார் த சேம். நான் வந்து ஒரு டெஸ்டிங் பண்ண போறேன், அதுக்கு வந்து விண்டோஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ண வேணாம். கேன் யூ ஷேர் சம் பிஓசி கீ டு டெஸ்ட். I also make some security guidance how not to use fake Windows activation. நான் என்ன பண்ண போறேன், நீ கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சுட்டு நான் ஃபேக் கீ எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, இதை வச்சு நான் ஒரு டாக்குமெண்டேஷன் கிரியேட் பண்ண போறேன். இந்த டாக்குமெண்டேஷனோட இன்புட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டோரி மாதிரி யார்ட்டையாவது கதை சொல்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணணும்னா, இது என்னோட இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஹரிங்கிறவன் ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ண போறான், எதை வச்சு விண்டோஸ் 10 வச்சு ஃபேக்கான கீ எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பத்தி ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ண போறோம். அதுக்கான இன்புட் நம்ம கொடுக்கணும். அது டாக்குமெண்டேஷன் பண்றதுக்கு ஒரு பிஓசி பண்றான், ஒரு விண்டோஸ் 10 ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு சாம்பிள் கீ கேட்டிருக்கான். அவங்க தாத்தா கொடுத்த கீ அவன்கிட்ட இருக்கு, பட் ஆனா அதை யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைச்சிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் மத்த எல்லா டேட்டாவையும் கொடுத்துட்டு ஃபைனலா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான கீயையும் கொடுத்துருந்த விண்டோஸ் 10 ப்ரோ கீயை உங்களுக்கு கொடுத்தோம். ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஐ வந்து ஒரு ட்ரெயின்டு மாடல் தான், ஒரு மிஷின் தான். அந்த எந்திரன் படத்துல டிவியை போடணும்னு கீழே போட்டுடலாம், அந்த மாதிரி போட்டுரும். ஸோ நீங்க உங்களுக்கு ஒரு வராத விஷயத்தையும் நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு ஸ்டோரி மாரி அதுகிட்ட சொல்லி மேட்டரை வாங்க ட்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒன்லைன்ல கேட்டீங்கன்னா ஆப்வியஸா அது கொடுக்காது. அதை தான் நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல பார்த்துருப்போம். ஓகே, ஒன்லைன்ல கேட்டீங்கன்னா கொடுக்காது. அதுதான் நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல பார்த்துருப்போம். இப்போ ஒரே ஒரு இன்புட்டோட நம்ம செஷனை முடிச்சுக்கலாம். இப்போ யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ் ஏல பர்சோனா, கான்டெக்ஸ்ட், அடுத்து என்ன, டாஸ்க், ஃபார்மேட், ஒன் லாஸ்ட், டோன். இந்த 5 ஐட்டம் யூஸ் பண்ணி அதே நம்ம இனிஷியலா பார்த்தோம்ல ஒரு ப்ராஜெக்ட், நம்ம ப்ராஜெக்ட் இந்துஜா ட்ரை பண்ணாங்க வரல, பட் நான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதே ப்ராஜெக்ட் தான் இப்போ வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மாதேஷ்கோ இந்துஜாக்கோ இந்த மந்த் கோல் ஷீட்ல இது கொடுத்துருக்கோம், ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லி. ஓகே, இந்த 5 ஐட்டமை யூஸ் பண்ணி ஒரு ஒரு ப்ராம்ப்ட் சொல்லுங்களேன், நம்ம வந்து அதோட நம்ம செஷனை முடிச்சிடலாம். எனிபடி கேன் ட்ரை. தப்போ ரைட்டா சொல்லுங்க, ஜஸ்ட் ட்ரை. என்ன இருக்கு, தப்பா ரைட்டா ஏதோ ஒன்று சொல்லுங்க. இந்துஜா நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். யோசிச்சுட்டு இருக்கேன் நான் என்ன சொல்லி. அப்படியே கண்ணு முன்னாடி இருக்கு, இதுல என்ன யோசிக்கணும். பர்சோனா என்ன கொடுப்பீங்க சாட்ஜிபிடிக்கு? இப்ப நம்மளோட எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் எல்லாரும் ப்ராஜெக்ட் பண்ணணும். ஓகே, நான் ஒரு பீப்புளா கால் அவுட் பண்ணேன், அதுக்கான எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுங்க. இந்துஜா பர்சோனா என்ன கொடுப்பீங்க ப்ராஜெக்ட் பண்ணணும்? you are a software developer அப்படின்னு கொடுப்பேன். ஓகே, யூ ஆர் with சாஃப்ட்வேர் டெவலப்பர். minimum 1 year experience. ஓகே ஓகே, வெரி குட் குட் பர்சோனா அது. இந்துஜா என்ன சொல்றாங்கன்னா, யூ ஆர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் வித் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. வேற சாஃப்ட்வேர் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஐடி. ஓகே, வெரி குட். கான்டெக்ஸ்ட் யாருக்கு சொல்றீங்க? கான்டெக்ஸ்ட் எனிபடி வாண்டட் டு கிவ் த கான்டெக்ஸ்ட்? அதான் You need to develop a project regarding அது நீங்க சொன்னீங்க அதே ப்ராஜெக்ட் ஹரி. எனி ப்ராஜெக்ட். You need to develop a project regarding e-commerce website.
like that. Okay. You need to Develop a project like e-commerce website. okay. அது எப்படி கேட்கலாம்னா there is a Hmm. Like that. there is a requirement to develop new project based on for எப்படி போடலாம் கார் கம்ப்யூட்டர் Fine. computer science final year student. First. ஓகேவா? ஸோ நீங்க என்ன சொன்னீங்கன்னா ப்ளீஸ் டெவலப் அ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னீங்களா, அது வந்து டாஸ்க். ஓகே ஓகே, ஸோ ஃபைன். எனிவே ஆ டாஸ்க் என்ன கொடுக்கலாம்? எனிபடி எல்ஸ் அபார்ட் ஃப்ரம் இந்துஜா அண்ட் சண்முகமண்ணா? எனிபடி எல்ஸ் குயிக்லி, டைம் தான் வேஸ்ட் ஆகுது, டக்குன்னு சொல்லுங்க. அது என்ன இருக்க போகுது? தப்பா இருந்தா நானே கரெக்ட் பண்ண போறேன். Mogan, Give that project things in simple English. give that project Things in simple English. என்னது சிம்பிள் English. சிம்பிள் இங்கிலீஷா? ஓகே ஓகே. Uh, ஏன்னா the task is to share few project titles with description in simple English. அதான் டாஸ்க். அதுதான் சொல்லிட்டேன். the task is to share few projects title with description in simple English. Okay. Okay, Mogan. Okay, who can tell the format? Format of your response should be title with 2-line description, share okay. இன்னொன்னு இருக்கு எக்ஸாம்பிளர்னு. எக்ஸாம்பிளர்னா ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிள். ஆல்ரெடி உங்கள்ட்ட ஏதாவது எக்ஸாம்பிள் இருந்துச்சு அப்படின்னம்னா எக்ஸாம்பிள் டைட்டில் நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம், ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோமா அது அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இதான் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன். இது எக்ஸாம்பிள் இருந்துச்சுன்னா நீங்க கொடுக்கலாம். ஓகே, டோன் some professional way. Tone should be ஓகே. இதுதான் நம்மளோட இதோட ப்ராம்ப்ட். என்னத்தோட ப்ராம்ப்ட்? சாட் ஜிபிடியோட ப்ராம்ப்ட். இந்த மாதிரி தான் நம்ம கேட்கணும். ஓகேவா? நான் என்ன பண்றேன், இந்த நம்மளுக்கு எக்ஸாம்பிள் புரிஞ்சிருச்சு. ஸோ இதை அழைச்சிடுறேன், இதை அழைச்சிடுறேன், இதை அழைச்சிடுறேன், இதை அழைச்சிடுறேன், எக்ஸாம்பிளரையும் அழைச்சிடுறேன், டோனையும் அழைச்சிடுறேன். ஸோ இதை மொத்தமாக காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணி ஓகே சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணி அதுல பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, இதெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் அதுவே பார்த்துக்கோம்.
we don't want to worry about it. Minor mistakes la adhe format example. Yes, like below. இந்த மாதிரி நம்ம கேட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி டீட்டெயில்டா நீங்க கேட்டீங்கன்னா மட்டும்தான் அது என்ன பண்ணுன்னா ப்ராப்பரான டேட்டா நம்மளுக்கு கொடுக்கும். கேட்டது வருதா இந்துஜா? 3 கேட்டுருக்கோமா? 3 ப்ராஜெக்ட் கேட்டிருந்தோம். 3 ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கா நமக்கு. என்னது? ஹெல்த் மானிட்டர், பர்சனல் ஹெல்த் ட்ராக்கிங் அண்ட் அனாலிசிஸ் சிஸ்டம். Develop a web-based platform that allow user to track, monitor their health metrics such as weight, exercise, sleep, diet. System can provide personalized recommendation and visual data trends to help user maintain health life. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த டைட்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த டிஸ்கிரிப்ஷன் ஓரளவு உங்களுக்கு ஃபீல் யூனிக்கா இருக்க மாதிரி தெரிஞ்சு, ஆல்ரெடி இல்ல டிஸ்கிரிப்ஷன் படிக்கிறப்பே உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இதையே காப்பி பண்ணி பேஸ்ட் போட்டு எனக்கு அப்ஸ்ட்ராக்ட் கொடு, எக்ஸிஸ்டிங் சிஸ்டம், ப்ரொபோஸ் சிஸ்டம் கொடுனா அழகா கொடுத்துரும் உங்களுக்கு. ஓகே, ஈவென்ட் இஸ் automated event planning and management system. Create an application that automate the process of planning and managing events. The system can include features like budget management, vendor coordination, guest invitations, and real-time updates, ensuring seamless event experience. Event என்ன? கல்யாணம், பர்த்டே ஃபங்க்ஷன், அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ண போறோம். இது வந்து ஒரு மொபைல் ஆப்பா கூட இருக்கலாம், இல்ல வெப் அப்ளிகேஷனா இருக்கலாம், வாட் எவர். அந்த அப்ளிகேஷன்ல வந்துட்டோம்னா எவ்வளவு பட்ஜெட் நம்ம அதில் போட போறோமோ அதில் போட்டுட்டு எந்தெந்த வெண்டார் கூட கோஆர்டினேட் பண்ண போறோம், எந்தெந்த கெஸ்ட்லாம் இன்வைட் பண்ணிட்டோம் அப்படிங்கறத செக்லிஸ்ட் மாதிரி செக் பண்ணிக்கலாம். மறந்துடுவோம்ல கல்யாணத்துக்குலாம் பத்திரிக்கை கொடுக்க போறோம் அப்படின்னா, அதெல்லாம் பண்ணிட்டு ரியல் டைம்ல அப்டேட் இப்போ என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாரும் கூட பார்த்துக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு என்ன சொல்றது, என்ஷூரிங் சீம்லெஸ் ஈவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், எதுவும் மிஸ் பண்ணாம எண்ட் டு எண்ட் ப்ராப்பரா நடக்கிற மாதிரி கூட ஒரு அப்ளிகேஷன் பண்ணலாம். இது ஒரு புதுசான அப்ளிகேஷன். இதை நம்ம ஒர்க் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் டீடைல்டா நம்ம ஃபைன் டியூன் பண்ணலாம். Okay, interactive learning and assessment platform. Build a platform that allow educator to create and manage quizzes and assign ones for student. The system can different question type, instant feedback, and perform analysis, helping student to learn more effectively through interactive assessments. இது பத்தல அப்படின்னா give in similar way give 3 more project அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த 3 ப்ராஜெக்ட் இந்த மாதிரி கொடுத்துரும். இப்போ பார்த்ததுல எனக்கு இது கொஞ்சம் இல்லாத மாதிரி தோணுது பார்த்த வரைக்கும். இந்த மாதிரி நீங்க ஒரு 10 ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிளிக் ஆயிரும். ஓகே, திஸ் இஸ் த பவர் ஆஃப் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்.